வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற மூலம் ரொம்பவே சுவாரஸ்யமானது. தலைப்பு இருளிலிருந்து ஒளிக்கு பாரதத்தின் 84 பிறவிகள். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். நீங்க ஒரு காலத்துல சொர்க்கத்துல ஒரு தேவதையா வாழ்ந்தீங்க. அப்புறம் ஒரு பெரிய பயணம். ஒரு 84 பிறவிகள். அதையெல்லாம் கடந்து இப்போ இங்க இருக்கீங்கன்னு யாராவது சொன்னா எப்படி இருக்கும்? கேக்குறதுக்கே ஏதோ ஒரு கற்பனை கதை மாதிரி தான் இருக்கும். ஆமா. ஆனா இந்த மூலத்தோட மைய கருவே இதுதாங்க. பாரதம் எப்படி ஒரு காலத்துல சொர்க்கமா இருந்துச்சு, அப்புறம் இந்த 84 பிறவிகளோட சுழற்சி என்ன, நாம இப்போ வாழ்ற இந்த காலத்தோட முக்கியத்துவம் என்ன, இதெல்லாம் தான் ஆழமா பார்க்க போறோம். ஆமா, இதுல இருக்கிற சில கருத்துக்கள் சிலருக்கு பரிச்சயமானதா இருக்கலாம். ஆனா இதுல சில நுணுக்கமான விஷயங்கள் இருக்கு. நாம பொதுவா நம்புற விஷயங்கள்ல இருந்து இது கொஞ்சம் மாறுபடுது. அப்படியா? ம் இந்த அலசலோட நோக்கமே அந்த வித்தியாசங்களை சரியா புரிஞ்சுக்கிறது தான். வெறும் தகவலா இல்லாம அதோட தாக்கத்தை நாம உணர முயற்சிப்போம். ரொம்ப நல்லா சொன்னீங்க. சரி, அப்ப முதல் விஷயத்துல இருந்தே ஆரம்பிக்கலாம். இந்த மூலம் இந்தியாவை ஒளி நிறைந்த இடம், அதாவது சோஜ்ரா அப்படின்னு சொல்லுது. இப்ப இருக்கிற உலகத்தை இருள் சூழ்ந்த இடம், இல்லனா அந்தியாரா அப்படின்னு சொல்லுது. இது என்ன, ஒரு உருவகமா, இல்ல இதுக்கு வேற அர்த்தம் இருக்கா? இது வெறும் உருவகம் இல்ல. இது காலத்தோட 2 உச்சக்கட்ட நிலைகளை குறிக்குது. உச்சக்கட்ட நிலைகளா? ஆமா. இந்த பார்வைப்படி காலச்சக்கரம் மொத்தம் 5000 வருஷம். அதோட முதல் பாதி, அதாவது 2500 வருஷங்கள் சொர்க்கம். ஓகே. அதத்தான் சத்யுகம், அதாவது தங்க யுகம், அப்புறம் திரேதா யுகம், வெள்ளி யுகம்னு பிரிக்கிறாங்க. அப்போ பாரதம் ஒரு வைகுண்ட மாதிரி. வைகுண்டம்? ஆமா, முழுமையான சுகதாம், அதாவது சுகத்தோட நிரந்தர இருப்பிடம். அங்க லக்ஷ்மி நாராயணனோட ஆட்சி நடந்ததா சொல்லுது. ஒரு நிமிஷம், லக்ஷ்மி நாராயணன் ஆட்சியா? நம்ம கோயில்ல கும்பிடுற தெய்வங்கள் தானே அவங்க. அவங்க பூமியில ஆட்சி செஞ்சாங்களா? மிக சரியான கேள்வி. இங்கதான் ஒரு முக்கியமான வித்தியாசம் வருது. இந்த மூலம் என்ன சொல்லுதுன்னா, நாம தெய்வமா வணங்குற லக்ஷ்மி நாராயணன் எல்லாம் வேற உலகத்துல வாழற கடவுள்கள் இல்ல. அப்போ அவங்க இந்த பூமியில சத்தியயுகத்துல வாழ்ந்த முதல் மகாராஜா மகாராணி. அவங்களும் நம்மள மாதிரி ஆண்மாக்கள் தான். நம்பவே முடியலையே. ஆனா அப்போ அவங்க 16 கலைகள் நிறைந்த, அதாவது பரிபூர்ணமான தெய்வீக குணங்கள் உள்ள மனிதர்களா இருந்தாங்க. அதனால தான் அவங்கள தேவதைகள்னு இந்த மூலம் சொல்லுது. அப்போ அந்த காலத்துல மனித இயல்பே வேற மாதிரி இருந்திருக்குமா? நோய், துக்கம், கவலை எதுவுமே இல்லாம இது சாத்தியமா? சாத்தியம்தான் இந்த மூலம் சொல்லுது. அதுக்கு காரணம் அப்போ ஆண்மாக்கள் ஆத்ம உணர்வுல இருந்தாங்க. ஆத்ம உணர்வுனா? அதாவது, நான் இந்த உடல் இல்ல, நான் ஒரு ஆன்மா அப்படிங்கிற ஆழமான புரிதல்ல வாழ்ந்தாங்க. அதனால காமம், கோபம், பற்று மாதிரி எந்த விகாரங்களும் அவங்க கிட்ட இல்ல. விகாரங்கள் இல்லாததால துக்கமும் இல்ல. கரெக்ட். அதுதான் உண்மையான ஒளி நிறைந்த நிலை. கேட்கவே ரொம்ப பிரமிப்பா இருக்கு. அப்படி ஒரு பொற்காலத்துல இருந்து நாம இப்போ இருக்கிற இந்த இருள் சூழ்ந்த நிலைக்கு எப்படி வந்தோம்? இந்த சரிவு எங்க ஆரம்பிச்சது? அத ஒரு படிக்கட்டுல இருந்து மெதுவா கீழே இறங்குற மாதிரி இந்த மூலம் விவரிக்குது. ஓ, சத்யுகம் திரேதாயுகத்துக்கு அப்புறம் காலச்சக்கரத்தோட 2வது பாதி ஆரம்பிக்குதா? அதுதான் துவாபர யுகம், அதாவது செப்பு யுகம். சரி. அப்பதான் ஆன்மாக்கள் மெதுவா அவங்களோட தெய்வீக சக்தியை இழக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆத்ம உணர்வை மறந்து உடல் உணர்வுக்கு வராங்க. இதுதான் வீழ்ச்சியோட முதல் படி. இந்த நேரத்துல தான் பக்தி மார்க்கம், அதாவது கோயில் கட்டி வழிபடுற முறை வந்ததா இந்த மூலம் சொல்லுதே. சோம்நாத் கோயில் மாதிரியான பிரம்மாண்டமான கோயில்கள் எல்லாம் அப்போதான் கட்டப்பட்டதா? ஆமா. இங்கதான் ஒரு ஆச்சரியமான ஒரு கோணம் இருக்கு. ஒரு வகையில பார்த்தா இந்த பெரிய பெரிய கோயில்கள் உருவானதே ஆன்மீக வீழ்ச்சியோட ஒரு அறிகுறிதான். என்ன சொல்றீங்க? அதாவது, மனிதர்கள் அவங்கக்குள்ள இருந்த தெய்வீகத்தை உணர முடியாம போனதால கடவுளை வெளியே தேட ஆரம்பிச்சாங்க. சிலைகள்ல, கட்டிடங்கள்ல. ஓ, அப்படியா? பாரதம் அப்போ செல்வச் செழிப்பா இருந்ததால சோம்நாத் கோயில் மாதிரி வைரம், தங்கத்தால இழைக்கப்பட்ட கோயில்களை கட்டுனாங்க. அப்போ அந்த கோயில்ல இருந்த செல்வம் கொள்ளையடிக்கப்பட்டதுன்னு சொல்றது அதுக்கு வெறும் வரலாற்று அர்த்தம் மட்டும் இல்லையா? சரியா பிடிச்சீங்க. அதுக்கு ஒரு ஆன்மீக அர்த்தமும் இருக்கு. அந்த செல்வம் கொள்ளையடிக்கப்பட்டது ஆன்மீக சக்தி இல்லாத பௌதீக சக்தி எவ்ளோ பலவீனமானதுன்னு காட்டுற ஒரு குறியீடு. காலப்போக்குல ஆன்மாவோட சக்தி இன்னும் குறைஞ்சு கலியுகம், அதாவது இரும்பு யுகம் வரும்போது மனிதர்கள் முழுசா 5 விகாரங்களோட பிடியில சிக்கிடுறாங்க. அளவற்ற துக்கத்தை அனுபவிக்கிறாங்க. இந்த நிலைதான் அந்தியாரா, முழுமையான இருள். சொர்க்கம்னு சொல்ற ஒரு உச்சக்கட்ட நிலையிலிருந்து
நரகம் மாதிரி ஒரு இருண்ட நிலைக்கு ஒரு நீண்ட மெதுவான பயணம். இதுவே ரொம்ப விரக்தியா இருக்கே. இந்த இடத்துல தான் அந்த 84 பிறவிகள்னு கருத்து வருதா? ஆமா, இந்த நீண்ட பயணத்தோட கால அளவை வரையறைக்கிறது தான் இந்த மூலத்தோட ரொம்பவே தனித்துவமான ஒரு கருத்து. அதுதான் இந்த 84 பிறவிகளோட கதை. நாம பொதுவா 84 லட்சம் பிறவிகள்னு தானே கேள்விப்பட்டிருக்கோம். விலங்கு, பறவைன்னு பல பிறவிகள் எடுத்து மனுஷனா பொறப்போன்னு சொல்லுவாங்களே, இது ஏன் குறிப்பா 84ன்னு சொல்லுது? இதுதான் இந்த தத்துவத்தோட மையப்புள்ளி. இந்த மூலம் ரொம்ப தெளிவா சொல்லுது, 84 லட்சம் அன்னோது பூமியில இருக்கிற உயிரினங்களோட வகைகள், பிறவிகளோட எண்ணிக்கை இல்ல. ஓ, அப்போ மனித ஆன்மா விலங்கா பிறக்காதா? ஒருபோதும் இல்லைன்னு இது சொல்லுது. மனித உணர்வு அன்னோது ஒரு மூடிய சுழற்சி, ஒரு க்ளோஸ்டு லூப். நீங்க செஞ்ச கர்மத்துக்காக ஒரு விலங்கா மாறி தண்டிக்கப்பட மாட்டீங்க. அப்போ நம்ம பயணம் உங்க பயணம் முழுக்க முழுக்க மனித பிறவிகள்ல தான் தெய்வீக உணர்வை மெதுவா இழந்து அப்புறம் அதை மறுபடியும் அடையிற ஒரு பிரத்யேகமான பயணம் இது. இது கர்மா பத்தின நம்ம பார்வையே மாத்தி அமைக்கக்கூடிய ஒரு கருத்து. ரொம்ப ஆழமா இருக்கு. அப்போ இந்த 84 பிறவிகள் எப்படி பிரிக்கப்பட்டிருக்கு? அது காலச்சக்கரத்தோட இணைக்கப்பட்டிருக்கு. சத்தியுகத்துல ரொம்ப குறைவான ஆனா ரொம்ப உயர்ந்த பிறவிகள். சரி. திரேதா யுகத்துல இன்னும் கொஞ்சம் அதிகம். துவாபர யுகத்துல இன்னும் அதிகம். கலியுகத்துல தான் அதிகபட்சமான பிறவிகளை எடுக்கறாங்க. ஓ, அப்ப தூய்மையிலிருந்து அறியாமைக்கு வர்ற பயணம். அதேதான். சத்தியுகத்துல சத்துவகுணம் என்ற தூய்மையோட உச்சத்துல தொடங்குற ஆன்மா பிறவிகள் எடுக்க எடுக்க ரஜோகுணம், கடைசியா தமோகுணம்ங்கிற அறியாமை இருள் நிலைக்கு வந்துடுது. அப்போ நாம இப்போ இருக்கிற இந்த பிறவி, இது அந்த 84 பிறவிகள் சங்கிலியில எங்க இருக்கு? இந்த மூலத்தோட பார்வைப்படி நாம இப்போ இருக்கிறது அந்த 84வது மற்றும் கடைசி பிறவில. கடைசி பிறவில? ஆமா, இதுதான் அந்த படிப்பட்டோட கடைசி படி. இதுவே மிகவும் துக்கமான, மிகவும் அறியாமையில் மூழ்கிய ஆன்மீக சக்தி சுத்தமா தீர்ந்து போன பிறவி. இந்த பயணத்தோட இறுதியில ஆன்மாக்கள் ரொம்ப பலவீனமாகி கடவுளே எங்களை காப்பாத்துன்னு கூக்குரலிடுற நிலை இது நிவர்ணிக்கப்படுது. இந்த வீழ்ச்சியிலிருந்து மக்களை மீட்க ஒரு வழி இருக்கா? இந்த மூலத்துல பாபா அல்லது தந்தைன்னு ஒருத்தர் சுரட்சியா குறிப்பிடப்படுறாரே, அவரோட பங்கு என்ன? கலியுகத்தோட முடிவுலயும் புதிய சத்தியுகத்தோட தொடக்கத்துக்கும் இடையில வர்ற ஒரு சின்ன ஆனா ரொம்ப முக்கியமான காலத்தை சங்கம யுகம்னு இது சொல்லுது. சங்கம யுகம், சங்கமிக்கிற யுகம். ஆமா, அந்த யுகத்துல தான் நிராகார பரமபிதா, அதாவது உருவமற்ற பரமத்தந்தை, இங்க சிவபாபான்னு குறிப்பிடப்படுறார். அவர் பூமிக்கு வர்றதா சொல்லப்படுது. அவர் நேரடியா வராரா? இல்ல, அவர் நேரடியா ஒரு உடல் எடுத்து வர்றதில்ல. ஒரு சாதாரண மனித உடல்ல பிரவேசம் செஞ்சு அவர் மூலமா பேசுறார். சரி, அவர் என்ன செய்யறார்? அவரோட பணிகள் என்ன? 3 முக்கியமான பணிகள். முதல்ல, அவர் ஒரு அறிவொளி தருபவர். அவர் உண்மையான ஞானத்தை கொடுக்கிறார். என்ன மாதிரி ஞானம்? நீங்க யார்? நீங்க இந்த உடல் இல்ல, அழியாத ஆன்மா. இந்த உலக நாடகம் 5000 வருஷ சுழற்சி கொண்டது. உங்க 84 பிறவிகளோட கதை இதுதான் அப்படின்னு நினைவூட்டுறார். சாஸ்திரங்கள், பூஜைகள் எல்லாம் பக்தி மார்க்கம். ஆனா இது ஞான மார்க்கம். அதாவது புரிஞ்சிக்கிட்டு வாழ்க்கைய மாத்திர பாதைன்னு வேறுபடுத்தி காட்டுறார். சரி, முதல்ல ஞானம். ஆனா பல பிறவிகளா சேர்த்த பழக்க வழக்கங்களை வெறும் ஞானத்தால மட்டும் மாத்திர முடியுமா? ஆன்மாவை தூய்மைப்படுத்த அவர் என்ன செய்யறார்? அருமையான கேள்வி. அதுதான் அவரோட 2வது பணி. அவர் பரிசுத்தமாக்குபவர், அதாவது பத்தித் பாவன். பத்தித் பாவன். 5 விகாரங்கள்ங்கிற ராவணனோட பிடியிலிருந்து ஆன்மாக்களை விடுவிச்சு அவங்கள மறுபடியும் தூய்மையாக்கி சொர்க்கத்துக்கு, அதாவது சத்யுகத்துக்கு தகுதியானவங்களா மாத்துறாரு. இது யோகத்தின் மூலமா நடக்குதுன்னு சொல்லப்படுது. யோகம்னா? நினைவு மூலமா. ஆமா, அவரை நினைவு செய்யறது மூலமாவும் அவர் தர்ற ஞானத்தின் மூலமாவும். 3வது பணி என்ன? 3வது, அவர் சத்கதி அளிப்பவர். அதாவது எல்லாருக்கும் நல்வழி காட்டி முக்தி, ஜீவன் முக்தின்னு 2 ஆஸ்திகளை கொடுக்கிறார். முக்தி, ஜீவன் முக்தி, இதுக்கு என்ன வித்தியாசம்? முக்தி அப்படின்னா இந்த 84 பிறவிகள் சுழற்சியிலிருந்து விடுதலை பெற்று ஆன்மாக்கள் அவங்களோட உண்மையான வீட்டுக்கு, அதாவது ஆன்மலோகத்துக்கு திரும்பி போறது. ஓகே, அப்போ ஜீவன் முக்தி? ஜீவன் முக்தினா அடுத்த சுழற்சியில சத்யுகத்துல பிறந்து வாழ்க்கையிலேயே விடுதலை பெற்ற நிலையில முழுமையான சுகத்தை அனுபவிக்கிறது.
இந்த 2 வரங்களையும் கொடுக்க அவர் ஒரு பிரம்மாங்கிற மனிதர் மூலமா ஆதி சனாத்தன தேவி தேவதா தர்மத்தை மறுபடியும் ஸ்தாபனை செய்யறதா இந்த மூலம் சொல்லுது. சரி, இந்த தத்துவங்கள்லாம் கேட்க ரொம்ப ஆழமா இருக்கு. ஆனா இத கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கு இதிலிருந்து கிடைக்கிற நடைமுறை செய்திகள் என்ன? நம்ம அன்றாட வாழ்க்கையில பயன்படுத்திக்கிற மாதிரி ஏதாவது பயிற்சிகள் சொல்லப்பட்டிருக்கா? நிச்சயமா. இது வெறும் தத்துவம் இல்ல, இது ஒரு வாழ்க்கை முறைன்னு தான் சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கான சில நடைமுறை பயிற்சிகளும் இருக்கு. முதல்ல ரொம்ப முக்கியமானது ஆத்ம உணர்வு அல்லது தேஹி அபிமானி ஆகிறது. அது எப்படி? நான் இந்த உடல் இல்ல, நான் ஒரு ஒளிப்புள்ளியான ஆன்மாங்கிற உணர்வுல நிலைச்சு நிக்க பயிற்சி செய்யறது. உதாரணத்துக்கு, கோபம் வரும்போது இந்த கோபம் எனக்கு, அதாவது ஆன்மாவுக்கு உரியதில்ல, இது இந்த உடலோட உணர்ச்சி அப்படின்னு பிரிச்சு பார்க்கறது. ஓ, இது நல்லா இருக்கே. இந்த உணர்வு வளர வளர 5 விகாரங்கள்ல இருந்து இயற்கையாவே விடுபட முடியும். அடுத்தது நினைவுன்னு சொல்லப்பட்டிருக்கு. இது தியானம் மாதிரிதானா இல்ல இது வேறயா? இதுவும் ஒரு நல்ல கேள்வி. இது ஒரு வகையில தியானம்தான். ஆனா இதோட கவனம் ரொம்ப பிரத்யேகமானது. இங்க நினைவு அப்படின்னா இந்த உடலோட உறவுகளை, அதாவது நான் யாரோட மகன், கணவன், தந்தைங்கிற உலகியல் பந்தங்களை ஒரு நொடி மறந்துட்டு ஒரே ஒரு பரமபிதாவையும் அவர் மூலமா கிடைக்க போற ஸ்வர்க்கத்தோட ஆஸ்தியையும் புத்தியால நினைவு கூடுறது. இந்த நினைவு மூலமா தான் ஆன்மாக்கு சக்தி கிடைக்குது, ஒரு பேட்டரி சார்ஜ் ஆகிற மாதிரி. மூன்றாவது புண்ணிய ஆத்மாவாக மாறுதல்னு சொல்லியிருக்கீங்க. இது நாம பொதுவா சொல்ற புண்ணியம் செய்யறது தானா? ஆமா, ஆனா ஒரு கூடுதல் அழுத்தத்தோட. இது 84வது மற்றும் கடைசி பிறவிங்கிறதால இது ரொம்ப முக்கியமான காலகட்டம். ஏன்? இந்த நேரத்துல செய்யற செயல்கள் தான் அடுத்த 5000 வருஷ சுழற்சியில நம்ம நிலைய தீர்மானிக்கும். அதனால இப்போ செய்யற ஒவ்வொரு புண்ணிய காரியமும் பல மடங்கு சக்தி வாய்ந்தது. இது வானப்பிரஸ்த அவஸ்தை மாதிரி. வானப்பிரஸ்த அவஸ்தா. ஆமா, எல்லாத்தையும் இறைவன் கிட்ட ஒப்படைச்சிட்டு நம்ம ஆன்மீக கடக்க சரி செய்யற நேரம் இது. கடைசியா உப்ராம் அப்புறம் எவரெடின்னு 2 வார்த்தைகள் வருது. அது கொஞ்சம் கடினமா இருக்கே, அதை கொஞ்சம் எளிமையா விளக்க முடியுமா? கண்டிப்பா. உப்ராம்னா பற்றற்ற தன்மை, எவர் ரெடி அப்படின்னா எப்பவும் தயாரா இருக்கிறது. இத ஒரு மேடை நடிகரோட உதாரணத்துல புரிஞ்சுக்கலாம். ஒரு திறமையான நடிகர் மேடையில ராஜாவாவோ ஏழையாவோ முழு ஈடுபாட்டோட நடிப்பாரு. ஆனா அவருக்குள்ள இது வெறும் நடிப்பு, நான் வேறங்கிற உணர்வு எப்பவும் இருக்கும். சரி. அது மாதிரி நாமும் இந்த உலக நாடகத்துல நம்ம பாக்கங்களை, தாய், தந்தை, அதிகாரி நல்ல செய்யணும். ஆனா உள்ளுக்குள்ள நான் ஒரு ஆன்மா, இது என்னோட தற்காலிக பாத்திரம்னு பற்றற்ற இருக்கணும். இதுதான் உப்ராம். அப்போ எவரெடி? அப்படி இருக்கும்போது எந்த நேரத்திலையும் அந்த பாத்திரத்திலிருந்து விடுபட்டு நம்ம ஆன்ம உணர்வுக்கு திரும்ப தயாரா இருக்க முடியும். அதுதான் எவரெடி. இந்த ஒரு கலையில தேர்ச்சி பெற்றா 16 கலைகள்லயும் தேர்ச்சி பெற்று முழுமையான தேவதையா ஆக முடியும்னு இந்த மூலம் நம்பிக்கை கொடுக்குது. இன்னைக்கு நாம காலம் ஒரு நேர்கோடு இல்ல, அது ஒரு சுழற்சி. நாம எல்லாரும் 84 பிறவிகளுங்கிற ஒரு நீண்ட பயணத்துல இருக்கோம். அப்புறம் இருள்ல இருந்து ஒளிக்கு போக ஒரு வழி இருக்குன்னு சொல்ற ஒரு தனித்துவமான பார்வையை ஆராய்ஞ்சோம். சத்தியுகம்ங்கிற சொர்க்கத்துல இருந்து கலியுகங்கிற நிலைக்கு வந்த பயணத்தையும் அதிலிருந்து மீள்றதுக்கான வழிகளையும் பார்த்தோம். ஆமா, இந்த அலசலோட இறுதியில உங்களுக்காக ஒரு சிந்தனை. நாம இன்னைக்கு ஆராய்ஞ்ச இந்த பார்வை சொல்லுது, நீங்க இப்போ வாழ்றது உங்க 84வது மற்றும் கடைசி பிறவி. ஒரு மாபெரும் சுழற்சியோட மிக தாழ்வான புள்ளியில ஒரு முழுமையான மாற்றம் நடக்கிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க இருக்கீங்க. இப்போ உங்களுக்கான கேள்வி இதுதான். இந்த ஒரு கருத்தை மட்டும் ஒரே ஒரு நாளைக்கு நீங்க உண்மையா ஏத்துக்கிட்டு வாழ்ந்தா எப்படி இருக்கும்? உலக பிரச்சனைகள், உங்க தனிப்பட்ட போராட்டங்கள், உங்க அடையாளம்னு எல்லாத்தையும் பார்க்கற உங்க பார்வை எப்படி மாறும்? எது அவசியமானதா தோணும், எது அர்த்தமற்றதா தெரியும்? சிந்திச்சு பாருங்க.